தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இருண்டு போய் காணப்படுகிறது என வேதனைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் இன்று தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கி அநேகர் மத்தியில் என்னை ஆசீர்வதிப்பார் என விசுவாசியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் ரயிலில் ஜன்னல் வழியே பார்த்து, அங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னே ஓடி வருகிறதே என்று கத்தினான். இதை அவன் அருகே இருந்த அவனுடைய அப்பா அதை கேட்டு சிரித்து கொண்டு இருந்தார். ஆனால் அவர்கள் அருகில் இருந்த இளம் தம்பதியினர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். மறுபடியும் அந்த வாலிபன் கத்தினான், அப்பா மேலே பாருங்கள், மேகங்கள் நம்மோடு வருகிறது என்றான். இவன் பேசுவதை கேட்ட அந்த இளம் தம்பதியினர் அந்த வாலிபன் தந்தையிடம், நீங்கள் ஏன் ஒரு நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாது என்றார். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, நாங்கள் டாக்டரிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம் என்றார். என் மகனுக்கு பிறவிலிருந்தே பார்வை கிடையாது, இன்றைக்கு தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். அவைகள் எல்லாம் இன்றோடு மாறப்போகிறது என நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். அந்த வயதான மனிதன் தன் மகன் பார்வை பெற்றவுடன் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார். இதுவரை அவர் அடைந்த பரிகாசமும் துன்பமும் மாறியது. இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை இருளில் இருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கலங்காதீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் என்னும் ஆசீர்வாதம் உண்டாகப் போகிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவேர் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனாய் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் எனும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் நிறைந்தவராய் இருப்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.